ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டுக்கான ஒரு தான் ஆரி ஒர்க் பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது த்ரெட் வந்து நிறைய கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது கட் ஆகாமல் இருக்க நான் 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 3 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டோட பிராண்ட் என்ன பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட குவாலிட்டியும் இருக்கும். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது வந்து டபுள் பெல் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் த்ரெட் வந்து கட் ஆகாது. ஸோ அது மாதிரி இந்த டபுள் பெல் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுவோம்? 2 த்ரெட்டை வச்சு இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி த்ரெட்டோட சுற்றி இருக்க த்ரெட் சுற்றி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் நான் இந்த நூல் வந்து சுற்றி வச்சிருக்கேன். ஸோ அப்படி இது கிடைக்கல உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம டெய்லரிங் மிஷினில் உள்ள பாபின் கேஸ் அதாவது நூல் சுற்றுவோம் இல்லையா? அது வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன கலர் நூல் தேவைப்படுதோ அந்த கலரை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டுலேருந்து ஒரு நூல் இதுலேருந்து ஒரு நூல் இது 2யும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டுட்டு உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இது உங்களுக்கு தெரியுதா? இதில் ஒன்று இதில் ஒன்று தான் வரும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஸோ அடுத்து தேர்ட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டெய்னர் பாக்ஸ். ஸோ காற்றே உள்ளே போகாத மாதிரி உள்ள பாக்ஸ் இதுதான் வாங்கன்னு கேட்டால் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிரிச்ச த்ரெட்டாக கூட சரி பிரிக்காத த்ரெட்டாக கூட சரி இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு காற்று பட்டா கட் ஆகும். இது காற்று படாமல் இப்படி ஸ்டோர் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆக சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு த்ரெட் மட்டும் போட்டிருக்கோம். நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு த்ரெட் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே த்ரெட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து ஒன்று வெளியே இருக்கும். உங்களுக்கு உள்ள பாக்ஸ்குள்ளே தெரியுதா? நம்ம நூல் வந்து ரொட்டேட் ஆகிறது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக போடும்போது நூல் வந்து வெளியே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் சேஃப்டியாக இருக்கும். த்ரெட் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏகே ஃபேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் பற்றின உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை நாம ரெஃபர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.